எழுத்து மூலமாக ரிட்டனாக அவர் வெளியிட்ட அந்த புக்கை நீங்கள் பாருங்கள். ஒரு பார்வைக்காக நீங்கள் பாருங்கள். கட்சின்னு போட்டிருக்கா, நாம் தமிழர் கட்சி வந்து ஆவணம்னு போட்டு மொத்தம் 120 பக்கம் வருது. இப்படியே மொத்தமாக அந்த புக்கை மொத்தமாக காட்டிட்டு அப்புறம் அதில் என்னென்னலாம் விஷமம் இருக்குது, அவர் எப்படியான ஒரு ஆள் என்பதை அந்த புக்கில் இருந்து நிறைய ஏராளமான சான்றுகளை நான் எடுத்து காட்டி ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். 120 பக்கத்தையும் பாருங்கள். ஒரு புக்கு அது. அதில் எல்லாத்தையும் தான் யார் என்பதையும் எதற்கு இந்த கட்சியை உண்டாக்குன என்பதையும் இந்த புக்கில் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறாரு. அவர் அறியாமலே பல விஷயங்களை என்ன செய்கிறாரு, தன்னை இனங்காட்டி கொள்கிறார். முரண்பாடுகள் அது இப்போ தான் இருக்குது. 37வது பக்கம் இந்த 18வது போட்டு தலைப்பு இருக்குல்ல, அதில் முரண்பாடுகள் என்று சொல்கிறார். இந்த முரண்பாடுகளில் 3வது பாயிண்ட் பாருங்கள். 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும், முகமதியம்னா இஸ்லாத்தை சொல்கிறாரு, தமிழியத்துக்கும் முகமதியத்திற்கும் தமிழியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இடையே முரண்பாடு இருக்கிறது. இப்போ நம்ம தமிழம்னு பேசிக்கிறோம்ல, இந்த தமிழியத்துக்கு முஸ்லீம்கள் முரண்பாடாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் முரண்பாடாக இருக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கிறது, அது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற அந்த முரண்பாடை சொல்லிடுறாரு. இந்த ஒவ்வொரு தலைப்பில் சொன்னதுக்கு பின்னாடி விளக்கம் வருது. 3வது அந்த பாயிண்டில் சொல்கிறார்ல, தமிழியத்திற்கும் முகமதியத்திற்கும் தமிழியத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இடையே முரண்பாடு என்று நோட்டது தலைப்பு. அந்த தலைப்புக்கு விவரம் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த விவரம் 3ஆம் முரண்பாடு, அது அப்படி படிக்கிறேன் பாருங்கள். 3ஆம் முரண்பாடுகளான முகமதியமும் கிறிஸ்துவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை. சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலுவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மதவழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறிஸ்தவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்து அறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையில், அப்போ நட்பு தான், நட்பு முரண் வகையிலையும் அல்வழி பகை முரண் வகையிலையும் இடம்பெறுவர். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஆவணமே முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளது கிடையாது. இந்த கட்சிகளை பிரதான ஆட்கள் யாருன்னு கேட்டால் இந்துக்கள். அவங்கள்ட்ட சொல்ல முடியும். இந்துக்கள்கிட்ட சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, நம்ம நாம் தமிழர் கட்சியில் முஸ்லீம்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, கிறிஸ்தவன் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் எப்படி கையாளணும், அவங்கள ஒரு சந்தேகத்தோடு எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இவர்கள் எச்சரிக்கையோடும், முஸ்லீம் அமைப்பில் உங்கள் கட்சியில் சேர்ந்தான்னு சொன்னால் எச்சரிக்கையோடையும் விழிப்போடும் அன்பு நடிக்கணும்ல, அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி இவங்கள சந்தேகத்தோட பாருங்க. அவங்களுக்கு நமக்கு முரண்பாடு இருக்கிறது. அப்போ நமக்கு என்றவர் சொல்வது யார, முஸ்லீம் ஒரு அங்கமாக இருந்தால் இதை சொல்ல முடியாது. முஸ்லீமே கிறிஸ்தவத்தை கழிச்சு விட்டு மற்றவங்க தான் நாம் தமிழர் பேசிக்கான ஆளுக்க. அவங்களுக்கு என்ன போதனை செய்கிறாரு, நம்ம முஸ்லீம் வருவான் ஏமாற்றிக்கிறங்க, அன்போடு இருந்துக்கிறங்க, ஆனால் எச்சரிக்கையோடு இருங்க, விழிப்போடு இருங்க. எப்படி இன்னும் சொல்ல போனால் அவங்க மத வழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. ஒரு கட்டுமானத்தில் இருக்கணும், ஜமாத்து ஒரு கட்டுக்கோப்பு அப்படிலாம் உள்ளவங்கள இருக்கிறாங்க. அவங்க நம்ம லேசப்பட்டு வரமாட்டாங்க. அதனால எல்லாத்தையும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசியமே என்று உணர்ந்து வரணுமா. இஸ்லாமில் நம்ம ஃபஸ்ட்டு கிடையாது, நாங்கள் தமிழன்று உணர்ந்து வந்துட்டு இஸ்லாமிய எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி வந்தார்களே, ஆனால் அப்போ தான் சேர்த்துக்கிறேன்னு. ஆனால் அப்பவும் எச்சரிக்கையோடு சேர்க்கணும், அப்போ விழிப்போடு சேர்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி ஒருத்தன் எழுதுகிறான் என்று சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, அவனுடைய திட்டம் என்ன. உன்னை எல்லாரையும் சேர்க்கணும்னு சொல்கிற ஒரு அமைப்பில் நீனும் ஒருவனாக இருந்து இந்த விதி எழுதப்படுமையானால் என்ன செய்யணும், பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவங்கள கவனமாக இந்த குழுவை ஏற்றுக்கிறாதவங்களாக இருந்தால் அப்படி செய்யுங்கன்னு பொதுவாக சொல்லியிருக்கணும். இதை கவனமாக கையாள வேண்டும்னு கையாளுறவன் ஒருத்தன், கையாளப்படுறவன் ஒருத்தன் இருக்கான. வழங்குதா, கையாளுபவன் யாரு, கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அல்லாதவன் இதை கையாளுகிறான் இந்த இயக்கத்தை. அப்போ கையாளப்படுறவன் யாரு, முஸ்லீமும் கிறிஸ்தவனும். எப்படி கையாளப்படணும், அவனை கவனிச்சுக்கிட்டே வரணும். சேர்ந்துட்டான்னு சொன்னால் அன்பாக பேசி மண்டையை கழுவி ஜமாத்து கட்டுப்பாடெலாம் விட்டு விலகி வந்துரு, தமிழ் தான் ஃபஸ்ட்டு, இஸ்லாம்லாம் 2ஆவதுலாம் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வந்து விட்டால்
அப்போ கூட என்ன செய்யணுமா, எச்சரிக்கையோடும் வருவாராயின், உணர்ந்து அறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் பகை முரண் வகையிலும் இடம்பெறுவர். அப்படி வந்தால் கூட நட்பு முரணாத்தான் என்னோட சேர்ற, நீ நட்பாக இருந்துக்கிட்டு முரணாக இருக்கிறோம், பகையாக இருந்துக்கிட்டு பகை முரண், நட்பு முரண் பகை முரணா என்ற வகையில் தான் நம்மளோட சேருமே தவிர நம்மில் ஒருவனாக அவன் வரமாட்டான். நல்லா விளங்குதா? நம்மில் ஒருவனாக முஸ்லீம் வரமாட்டான், கிறிஸ்தவன் வரமாட்டான். அது பகை முரண் நட்பு முரண் வர வேண்டும். அது எப்போ தான்? அது கூட நாங்கள் இஸ்லாம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு இஸ்லாமிய அடிப்படை தான் இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இடமே கிடையாது. எதை ஒத்துக்கிறனே, இவன் சொல்லக்கூடிய கிறுக்குத்தனத்தையெல்லாம் ஒத்துக்கிட்டு, என்னென்ன கிறுக்குத்தனம் பின்னாடி வருது அதை ஒத்துக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னால் அப்போ கூட உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். எப்படி ஏற்றுக்குருவாங்க? நட்பு முரண் பகை முரண் வகையில் அவங்களை ஏற்றுக்கொள்வோம். அப்போ கூட இவர்கள் எச்சரிக்கையோடும், ஒருத்தன் கட்சியில் சேர வர்றவனை ஒத்துக்கிட்டு வந்தவனை எச்சரிக்கையோடும் விழிப்புடன் கவனமாக இருக்கணும். அவன் நடிப்பான், ஏமாற்றுவாங்க, அவங்க மதத்தை விட்டு லேசில் வரமாட்டாங்க, அந்த மதம் ஒன்று சொன்னால் அதான் கடைப்பிடிப்பாங்க, நம்ம நிகழ்ச்சி நடத்தும் தொழுவு புரண்டு போயிடுவாங்க. அப்போ இவன் சரிப்பட்டு வரமாட்டான், காவடி எடுக்கணும், முருகனை கும்பிடணும், அப்படிலாம் வர்றானான்னு பாருங்கள். இப்படிலாம் இருந்தால் தான் அவனை நம்ம நடத்தணும்னு சொல்லியிருக்க. இப்படி சொன்ன ஒருத்தன் நான் முஸ்லீம்களை அழைக்கலன்னு சொல்கிறானே எப்படி? நீ ஒன்றை விதியிலே அழைச்சிருக்கியடா, நீ மேடையில் பேசின பேச்சுக்கு வியாக்கியானம் கொடுத்துருவ. இதை யோசித்து பிளான் பண்ணி திட்டமிட்டு உருவாக்குன ஆவணம் தானே இது. இந்த ஆவணத்தில் தெல்ல தெளிவாக நீ எழுதியிருக்கிறிய. அப்போ இது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால் ஒரு சமாளிப்புக்கு ஒரு பதில் வச்சுருப்பாங்க. என்ன இப்போ சமாளிப்பு பதில்னு கேட்டால் பாருங்க, 4ஆம் பக்கத்தில் ஒரு வாசகத்தை போட்டிருக்கு. அதை எடுத்து இதை கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன போடுறாங்கன்னு கேட்டால் அந்த 4ஆம் பக்கத்தில் கடைசி பாரா ஒன்று சேர்த்துருக்குறாங்க. இவன் தான் கையெழுத்து போட்டிருக்கான். இந்த ஆவணம் மாற்றப்பட முடியாததும் மாற்றப்படக்கூடாததும் அன்று, ஆனால் குறிக்கோள் தேவைக்காகவும் சரித்தன்மைக்காகவும் மாற்றப்படும் வரை இந்த ஆவணமே நம்ம சட்ட வழிகாட்டி எடுத்துக்காட்டி மாத்திரம் சொல்லியிருக்கணும், மாற்றிட்டு போகிறோங்கிறாங்க. எப்படி நம்ம மக்கள் ஏமாளியாக போய் சேர்ந்தவங்க என்னடா இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிட்டு எங்களை சந்தேகத்தில் பார்க்குறீன்னு சொன்னால் அதை மாற்றிக்கிடுவோம். ஆனால் மாற்றம்னா இல்லை, இன்னும் மாற்றப்பட வேண்டியது தான் நாங்கள் எழுதி சேர்த்தானே எழுதியிருக்கிறோம். அப்போ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் திட்டி விட்டு அறிவு கொட்ட முட்டாப்பில் மடப்பில்லைன்னு சொல்லி இது உறுதியான இறுதியானது கிடையாது, மாற்றப்படக்கூடியன்னு ஒரு வார்த்தை கீழே போட்டால் சரியாக வந்துடுமா? அப்போ இந்த வாசகத்தை எதுக்கு போட்டிருக்கான் தெரியுமா? வசமாக மாட்டிக்கிற போது சொல்வதற்கு உரிய கவசம் தான் இது. இந்த ஆவணம் மாற்றப்பட முடியாது கிடையாது, மாற்றக்கூடாதும் கிடையாது, தேவைக்கென்றால் மாற்றிக்கொள்ளவும் செய்யலாம், சரின்னு உறுதி செய்யப்பட்டாங்கிறான். அப்படி உறுதி செய்யப்பட்டு மாற்றவும் கிடையாது. அப்போ இதை தான் பதில் சொல்லி உங்களை ஏமாத்துறான். அது மாற்றிடணும்னு சொல்கிறானாண்டு. நீ மாற்ற முந்தி உனக்கு இப்படி எழுத எப்படி மனசு வந்துச்சு? நீ நாங்கள் சொன்னதுக்காக நீ மாற்றினா நடிக்க தானே செஞ்சுருக்கேன். உன் உள்ளத்தில் உள்ளது என்ன? நீ பிளான் பண்ணி திட்டமிட்டு எழுதுவாய், நான் கேட்டால் அதை மாற்றிக்கிறோமே, இது பதிலா? அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இவன் யாருன்னு விளங்கி போச்சா? இவன் நம்மளை அழிப்பதற்கு தான் இந்த இயக்கத்தை உண்டாக்கியிருக்கிறான்னு செய்யலாம். அதே மாதிரி 105வது பக்கத்தில் மதத்தை காட்டுகிற வகையில் உங்கள் பேர்களை வச்சிடாதீங்க. உங்கள் பேர்கள் வச்சதை மாற்றிடணும். உங்கள் பேர் வைக்கிறதா இருந்தால் மதத்தை காட்டுகிற வெளிப்படுத்துகிற வகையில் என்ன செய்யக்கூடாது? பேர் இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த பேர் மதத்தை காட்டும்? முஸ்லீம் பேர் மட்டும்தான் காட்டும். மதத்தை அவர் குறிப்பிட யாருக்கு தான் அதை சொல்கிறாரு? முஸ்லீம் தான் அவனுடைய பேர் அப்துல் காதர்னு நினைஞ்சிடறேன் முஸ்லீம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேறு வேறு மதத்துக்காரங்களாம் என்ன செய்வாங்க? அவங்க பாஷையில் பேசிக்கிடுவாங்க. ஆனால் முஸ்லீம் தான் என்ன செய்வான்? இப்ராஹிம், மூசா, இஸ்மாயில் அப்படின்னு பேர் வைப்பார்கள். அந்த பேரை பற்றி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் 105வது பக்கத்தில், அதாவது இந்த பாருங்கள் 3வது விதி 105ல் 3, இன்ன மதம் சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு புதுமையான மத அடையாளம் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். அதாவது நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருவதாக இருந்தால் இஸ்மாயிலாக இருந்தால் என்ன செய்யணும்? சீமான்ட்டு உன் பேரை மாற்றிக்க, இல்லாட்டி சீமா அப்பன் பேர் செந்தமிழ் 2 மாற்றிக்க. அவர் மாற்றினார்ல செபாஸ்டியனை, அந்த கதை பின்னாடி வருது, அந்த மாதிரி மாற்றிக்க. ஆனால் என்னது, நீ அப்துல் காதர் இங்கே வர முடியாது, இஸ்மாயில வர முடியாது, மூசா வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இதில் சில பேர் விட்டு வச்சுருப்பான், இதுக்காண்டி ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி. அது அன்போடு டெக்னிக்காக என்ன செய்வான்? காவடி எடுக்கிறவனுக்கெல்லாம் இஸ்லாமிய பேரில் சில பேர் இருப்பானுவோம். அவங்க எல்லாரையும் மாற்றி விட்டு கடைசியாக மாற்றிக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். இவன் என்ன கொள்கையில் இருக்கிறான்? இன்ன மதம் தெரியக்கூடாதான் பேரில், இன்ன மதம் இன்ன சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரிட்டு
புறவயமான மத அடையாளம் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். வெளிப்படையான மத அடையாளத்தை தவிர்க்கணும். வெளிப்படையான மத அடையாளம்னா என்னது? சுண்ணத்தாக தாடி வச்சாங்கன்னு வைங்களேன், முஸ்லீம்னு காட்டுற மாதிரி ஏன்டா அடையாளம் வைக்கிற, சிறைச்சிட்டு வான்னு சொல்லுவான். நம்மள அதிகமான மக்கள் தொப்பி இஸ்லாத்தில் கிடையாது, ஆனால் இஸ்லாமிய அடையாளம்னு கருதுறாங்க. தொப்பியை கலட்டி தான் வரணும் நீ. ஏன்னா வெளிப்படையான மத அடையாளத்தையும் வச்சுக்கிற கூடாது. அதே நேரத்தில் உன்னை பேர் என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம்னு காட்டுகிற விதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது 107வது பக்கத்தில் 105வது பக்கத்தில் இதை எழுதியிருந்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும், தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும். அதான் நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரி, இறப்பு இருந்தாலும் சரி, இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், தமிழர்களை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், அவங்களுடைய சடங்கு பிரகாரம் செய்யணும். நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் உங்களுடைய கல்யாணங்களை பண்ண வேண்டும் என்று சொல்லி அதில் சேரக்கூடியவனுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த மாதிரி சேருங்கிறான். அது மாதிரி இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தேத்தையும் பேரை மாற்று, உன்னுடைய அடையாளம் இஸ்லாமும் என்னென்ன உங்களோட அடையாளம் சொல்லி இருக்குதோ அதை மாற்று. இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள கல்யாணம், காட்சி, கர்மாதி அம்புடுமே இந்த நீ தமிழர்களை கொண்டு தமிழ் அடையாளத்தை கொண்டு தான் நீ நடத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய ஆவணத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதே மாதிரி 111ஆம் பக்கத்துலேயும் தமிழ் பேர் வைக்கணுங்கிறாரு, 47வதுலேயும் தமிழ் பேர் வைக்கணுங்கிறார். அதே மாதிரி 47ஆம் பக்கத்தில் வழிபாட்டில் தமிழை வை ஒரு சுலோகம் செய்கிறாங்க. உன்னுடைய வழிபாட்டில் தமிழை வை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் உங்கள் வழிபாட்டை செய்ய முடியாது. தொழுவுறீங்களா, அல்லாஹ் பெரியவன் அப்படி தான் நீங்கள் தொழுவணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சொல்லக்கூடாது, பாங்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? அவருடைய போதனை வழிபாட்டில் தமிழை வை, வழிபாட்டில் தமிழை வைக்கணுமா. இது 47ஆம் பக்கத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி உங்களோட வழிபாட்டு மொழியாக தமிழை தான் வைக்க வேண்டும். வழிபாட்டிலையும் தமிழ், வழிபாட்டு மொழியிலையும் நீங்கள் தமிழை வைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கு 110 இந்த 110 இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்து மதத்தில் உள்ள விழாக்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நடத்தணும். 110 என்ன செய்கிறான்னு கேட்டால் என்ன விழாவெல்லாம் நடத்தணுமா, அதை அந்த விழா படிக்கிற பாருங்க. திருவள்ளுவர் புத்தாண்டு விழா அதை கொண்டாடணுமா, பொங்கல் விழா, கோடையில் கல்வி விழா, முழு நிலவு நாள்களில் தமிழர் நிலாச்சோறு விழா, நவராத்திரி சிலைகளை வச்சு வழிபடுவாங்க நவராத்திரி, அந்த நவராத்திரி குழு விழா. அதனால் 110வது பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த மதத்தில் நாம் தமிழருங்கிற மதத்தில் சேருவதாக இருந்தால் நீங்கள் இந்தந்த தெய்வங்களை வழிபடணும் என்று ஐயனார், வீரையன் இவங்கெல்லாம் வழிபட வேண்டும் என்று என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு ஆகணுங்கிறார். அப்போ இதை ஒருத்தனுக்கு முஸ்லீமாக இருக்கிற ஒருத்தன் இதை கடைப்பிடித்தால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா? அல்லாஹுவை தவிர வேற யாரை வணங்கினாலும் முஸ்லீமாக இருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க மாட்டோம். இவன் என்ன கூப்பிட்றான்னு கேட்டால் இதெல்லாம் வணங்குறதுக்கு வா, வணங்குறதுக்கு வாண்டி. ஏன்னா நீ அங்கே கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்ற, முஸ்லீம் எதுக்கு சேர்க்குற? நீ வணங்குறதுக்கு அதையெல்லாம் யார் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நீ பிரி என்னமோ செஞ்சுட்டு போ. அந்த சமயத்தை சீர்திருத்த நீ சீர்திருத்தவா சொல்லக்கூடிய நீ எங்களை எதுக்கு ஒரு இறைவனை தவிர கல்லையும் மண்ணையும் வணங்குவதற்கு என்ன கூப்பிடுற? அப்படி வந்தால் முஸ்லீமாக இருக்க மாட்டோமே. அப்போ இஸ்லாத்தை விட்டு நீக்கிற கொள்கை உனக்கு இருக்குல்ல, இதை செயல்படுத்துகிற விதமாகத்தான் காயை நவத்திக்கிட்டே இருப்பானோ. இது உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இதே மண்டையில் ஏற்றி என்ன செய்ய, எப்படி இவங்களை வென்றெடுக்கிறது, எப்படி சாமி கும்பிட வைக்கிறது, இந்த கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டான்ல அந்த மாதிரி அதுக்குன்னு சில வழிபாட்டு முறையெல்லாம் சிவனை வழிபட்டு முப்பாட்டனை வணங்கி விட்டுலாம் சொல்கிறான்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நீங்கள் நாம் தமிழரில் இருக்க முடியுங்கிறான். அடுத்து பக்கம் 59 இந்த ஆவணம் புக்கில் போடப்பட்டிருக்கிறது. தனி இடுகாடு அமைப்போம். இடுகாடுனா கபுர்ஸ்தான், இறந்து போனவர்களை அடக்குவதற்குரிய அடக்கஸ்தலத்தை அமைப்போம். இது ஒரு கட்சியுடைய வேலையா? அவன் அடக்கஸ்தலம் அவனுக்கு வச்சிருக்கிறான். நீ வேண்டாம், உன்னைய சேர்ந்து வரக்கூடியவனுக்கு நீ அமைச்சிட்டு போ. எங்களுக்கு இடுகாடு அமைக்கிற? முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு ஜமாத்துகளில் அடக்கஸ்தலம் இருக்கிறது. எங்கள் அப்பம்பாட்ட சொந்த மதெல்லாம் அழகாக தூக்கிட்டு போய் முறையாக என்ன செய்வாங்க, அதை கண்ணியமான முறையில் எங்களை அடக்கம் செய்வார்கள். தோளில் சுமந்து கொண்டு போய் என்ன செய்வார்கள், அடக்கம் செய்வார்கள். அந்த வழிமுறை எங்களுக்கு இருக்கிறது. நீ என்ன செய்கிற? சுடுகாடு அமைப்போங்கிற, இடுகாடு அமைக்கிறேங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஒரு தனி மதத்தை உண்டாக்கி நீ அடக்கம் செய்யறதுக்கு பயப்படாத. எங்கள் இடுகாட்டில் போட்டுரும் உன்னைய, நீ அதை விட்டுட்டு வா. இந்த அடக்கம் செய்கிறது கபருஸ்தானை வச்சு உன்னை பயங்காட்டுறாங்க, நமக்கு கபருஸ்தான் இருக்குவா அப்படிங்கிறதுக்கு செய்கிறானே. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு சதி
திட்டம் இருந்தால் இந்த வாசகத்தை அவன் எழுத முடியும். இந்த ஆவணத்தில் இந்த விஷயம் நம்ம விஷயம் இவ்வளவுதான். நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், இவன் ஒரு காவிகளுடைய பி டீம் தான். காவிகளுடைய ஆதிக்கம் யார் கையில் இருக்கிறதோ, ஆர்எஸ்எஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் ராஜா விட்டு கொடுக்க மாட்டார். லேசு மாதம் ஃபார்மாலிட்டியாக திட்டிக்கிடுவாங்க. திட்டுறதுல கூட 2 வகை வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவங்களே இந்த இந்துத்துவம் எதிர்க்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5% இருக்கும். அதே நேரத்தில் இந்த திராவிட பேசக்கூடியவங்களை, வேறு மொழி பேசுகிற எதிர்த்து 95 இருக்கும். நான் எதிர்த்தனேன்னு காட்டிக்கிறதான தவிர அந்த எதிர்ப்பணிகள் எடை போட்டு பார்த்தீர்கள்